யார் ஜனாதிபதி என்ற பேரை அறிவிக்க போறாங்க. அப்படி அறிவிக்கிறதுக்கு இடையில அவர் மண்டையை போட்டாருன்னு வைங்க. விளைஞ்சா அதாவது தேர்தல்கள்ல மக்கள் வாக்கு போட்டு அதிகமான வாக்குகளை பெற்று இவர்தான் ஜனாதிபதி என்ற பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னால எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, இவர் தானே தீர்மானம் பண்ணியாச்சு, இவர் தான் ஜனாதிபதி தீர்மானம் பண்ணியாச்சு. இதை அறிவிக்கிறதுக்கு முன்னால், இந்த விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் அதே மாதிரி பெஃபரல் இவங்கெல்லாம் டீம் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் அவர் மண்டை போட்டாங்கன்னு. இப்போ சாதாரணமாக நிறைய பேர் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் வயசாளிகளும் இருக்கிறாங்களே, வாக்கு போடுறதுக்கு அரசு ஊழியர்களுக்கு லீவு கொடுக்க போகிறாங்க. எப்படி லீவுன்னு சொன்னால் அரை நாளில் இருந்து 3 நாள் வரைக்கும் லீவு கொடுக்க போகிறாங்க. அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்கு போட போகணுமாக இருந்தால் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய ஊர் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து 40 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குமாக இருந்தால் அரை நாள் லீவு கொடுப்பாங்க. அந்த அரை நாளைக்குள்ளே அவங்க போயிட்டு வந்துடணும். இப்போ இந்த லீவு கொடுக்குற விஷயம் இப்படித்தான். அதே மாதிரி 150 கிலோமீட்டருக்கு உள்ள அவங்களோட இடம் இருக்குமாக இருந்தால் அவங்களுக்கு 2 நாள் லீவு கொடுக்கப்படும். அதே மாதிரி அவங்களோட வீடு வந்து அதையும் விட தூரமாக இருக்குமாக இருந்தால், அதாவது 150 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரமாக இருக்குமாக இருந்தால் 3 நாள் லீவு கொடுக்கப்படும். அரசு ஊழியர்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு எக்ஸாம். அதாவது இப்போ நாம் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது தானே, ஸ்காலர்ஷிப் எழுதுறது வந்து எழுதலாம், எழுதி ஃபெயில் ஆகினா என்ன செய்யலாம், மறுபடியும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை ஓ லெவல் எழுதலாம், ஓ லெவல் எழுதி போட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓ லெவல் ஃபெயில் ஆகினா மறுபடியும் எழுதலாம், அதுவும் ஃபெயில் ஆகினா இன்னொரு தடம் எழுதலாம். அப்போ ஏ லெவல் ஃபெயில் ஆகினாலும் மறுபடியும் எழுதலாம், மறுபடியும் எழுதலாம். லோ என்ட்ரி எக்ஸாம் வந்தால் கூட என்ன செய்யலாம், அதை எழுதி கொள்ளலாம். எந்த ஒரு டிப்ளமோ எடுக்க போனால் கூட அதுக்கு நாம் அது சம்மந்தப்பட்ட நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது திரும்ப எழுதலாம். ஆனால் இந்த எக்ஸாம் இருக்குது, ஜனாதிபதி தேர்தல்ன்ற எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மறுபடியும் 5 வருஷத்துக்கு என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. 5 வருஷத்துக்கு பிறகுதான் எழுத முடியும். அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் உங்களுடைய இந்த எக்ஸாமை சரியாக பாஸ் பண்ண வைங்க. நல்ல ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. எதிர்காலம், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எல்லாருடைய கையிலையும், அதாவது வாக்கு போடக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்குது. ஆகவே உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் கவுண்ட் பண்ணுறது, இப்போ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது நான் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ கொழும்பில் வச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ரணிலால் மட்டும்தான் இலங்கையில் நாங்கள் வேலை செய்ய முடியும், அதாவது இலங்கை முடியும், இயலும் இலங்கை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்த ரணில் விக்ரமசிங்க அது சம்மந்தமான டிஷர்ட் போட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் பேர் இந்த கொழும்புகளில் இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அவருக்கு இந்த மாதிரி ஆதரவுகளை வழங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க என்னது, பப்ளிக் இடங்களாக இருக்கலாம் அல்லது பொது சொத்துக்களை பயன்படுத்துறது, பப்ளிக் இடங்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி பயன்படுத்தினால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது சம்மந்தமாக என்ன செஞ்சுருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சாமர சம்பத் தசநாயக்க இருக்கிறாரே, அந்த ஒரு ஷொட் அடிச்சுட்டு தான் நான் வாரேன்னு சொன்னார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் போலீஸுக்குள்ளே போய் கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் ஏழுமா சொல்லுங்க பாப்போம். அப்படி இருக்குது நிலைமை. அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, தனிப்பட்ட ஒருத்தருக்கு நாங்கள் இப்படி தான் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா சிந்திங்க. அரசியல்வாதிகள் வீடுதாரன்னு சொல்லுவாங்க, காணிதாரன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, இப்போ நீரை பருக்கி விடுவாங்க, அதே மாதிரி இருக்கிற துணியை கழுவி கூட தருவாங்க இப்போ. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க யாரையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. 21ஆம் தேதி பின்னரம் 4 மணிக்கு பிறகு இவங்க யாருமே, இப்போ வாக்கு தந்த யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, உங்களோட கண்ணில் கூட தென்பட மாட்டாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இதே போன்று புதுக்குடியிருப்பு, அதாவது வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், காணிதாரன் அப்படின்னு சொல்லி வாக்குகளை சேகரிக்க போன 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினரும் அதோட இன்னும் 3 பேரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இடம்தாரன், அதாவது காணிதாரன் அப்படின்னு சொல்லி வாக்குகளை சேகரிக்க போனவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எனவே இந்த முறை இடம்தாரன்னு சொல்லுவாங்க, காணிதாரன்னு சொல்லுவாங்க, அதுதாரன்னு சொல்லுவாங்க, இதுதாரன்னு சொல்லுவாங்க, எல்லாமே தாரன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இப்படி சொன்னவர்கள் எல்லாம், இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு 21ஆம் தேதி 22ஆம் தேதி நீங்கள் காணவே மாட்டீங்க. 21ஆம் தேதி 4 மணி கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உங்களை காண மாட்டீங்க. அதனால் உங்களுடைய வாக்குகள் கவனம், நீங்கள் கவனமாக இருங்க. மூளையை பாவிங்க. இவ்வளோ காலமாக இந்த மூளையை பயன்படுத்தாமல் தான் கிட்டத்தட்ட 76-77 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம். இனிமேலும் கஷ்டப்படாமல் நாட்டில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணுமா இருந்தால் ஒரு நல்ல தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க, ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்தால் இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்து சாமானுக்கு விலை குறைஞ்சிருமா, பொருட்களுக்கு விலை குறைஞ்சிருமா கேட்பீங்க. நிச்சயமாக கிடையாது. உடனேயே அவங்க ஜனாதிபதி ஆகின உடனேயே அது நடக்காது. அதுக்குரிய வேலை திட்டங்கள் அவங்க செய்து ஒரு 7-8 மாதம் போகும்போது கொஞ்சமாக அது குறைய தொடங்கும். அதே மாதிரி ஃபுல்லாக ஏற்கனவே இருந்த மாதிரிக்கு கொண்டு வர முடியாது.
உலக சந்தைகள்லையும் சில விஷயங்கள் விலை கூடி இருக்குது. அதாவது பெட்ரோலாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், இதில் விலை கூடி இருக்குது. அந்த லெவலுக்காவது என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஆனால் இலங்கையில் நம்ம அதிகமாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு ஆட்டோ வாங்குற காசுக்கு போதும் கார் வாங்குறதுக்கு வெளிநாட்டில் 2 கார் வாங்கலாம், இங்கே ஒரு ஆட்டோ வாங்குற காசுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த நிலைமையை மாற்றி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நாடு திருமணமாக இருந்தால் நம்ம அன்றாட நாங்கள் உழைக்கிற உழைப்பில் இருந்து நாங்கள் 3 வேளை சாப்பிட்டு ஒரு 10 ரூபா 100 ரூபா மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த நாடு மாறினாலே அதுவே தாராளமாக போதும். அதுக்குரிய வேலைகளை ஏற்பாடு செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஜனாதிபதி வேட்பாளர் ஒருத்தருக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், ஷெட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு போலினொண்டை உருவாக்கி, பொய்க்கு போலினொண்டை உருவாக்கி போலின் இருக்கிறதாக வீடியோ செய்திருக்கிறாங்க. கேஸ் போலினை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு இது செய்திருக்காங்க. இதுக்கு வந்துட்டு தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லி. அது சம்மந்தமாக அந்த வீடியோ எடுத்தவரை என்ன செஞ்சுருக்காங்க, போலீஸால் கைது செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இருக்குது தானே, அதாவது இந்த பெட்ரோல் போலின் கேஸ் போலின்லாம் இருக்குது அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னால் மக்கள் எல்லாருக்குமே தெரியும், இரவு 2 மணி 3 மணி 4 மணி வேலைகளை விட்டுட்டு வீட்டை குழந்தை அழுது கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே வந்த பிள்ளைக்கு பால்மா வாங்க இல்லாமல் பால்மா தேடி தெரிந்த கஷ்டம் மக்களுக்கு தெரியும். அதே போன்று வீதிகளாக ஒவ்வொரு வீதியிலையும் வந்துட்டு பெட்ரோல் போலியில் நின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபினான்ஸுக்கு ஆட்டோ எடுத்து, ஃபினான்ஸுக்கு வாகனங்களை எடுத்து, அந்த வாகனங்களை உழைக்கிறதுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் பெட்ரோல் இல்லாமல் அந்த தொழிலை செய்து கொள்ள இயலாமல் இறுகி போய் நின்று ஃபினான்ஸ்காரன் வந்து அந்த வீட்டில் வந்து சண்டை போட்டு அந்த வாகனத்தெல்லாம் திரும்பி கொண்டு போனது. அது மட்டும் இல்லாமல் கட்டுற காசு இல்லாமல் அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு குட்டிக்கு இன்னொரு குட்டி போட்டு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் திருப்பி கொடுத்து வீட்டை கூட அடமானம் வச்சு ஃபினான்ஸ்காரனு கொடுக்கக்கூடிய நிலைமை, ஆசையாக வாங்கின வாகனத்தை ஃபினான்ஸ்காரனு கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் வீடியோலாம் செய்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா மக்கள் செத்து இன்னொரு தரம் பிறந்து வந்திருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. அந்த 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 தருணத்தில் கஷ்டப்பட்ட எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும். ஒரு பிள்ளை ஒரு அவசரமாக ஒரு வருத்தம் வர சந்தர்ப்பத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ வராது, ஒரு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் கேட்டால் பெட்ரோல் தர மாட்டான். அந்த டைமில் பிளாக் மார்க்கெட்டில் கூட 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோலை விற்றுருந்தாங்க. காசு இல்லாதவன்ட்ட காசை பறித்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலைமையெல்லாம் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்துச்சு. விளைஞ்சா கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுது. அதே மாதிரி சில வீடுகளில் சில கிராமங்களில் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் போயிட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் இருந்து இது செய்வாங்க. அந்த டைமில் அடிக்கடி லைட் வெட்டுப்படும், கரண்ட் வெட்டிட்டு இருந்தாங்க. தெரியும் தானே உங்களுக்கு, கரண்ட் வெட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கரண்ட் தருவாங்க. அப்போ இரவு நேரத்தில் கரண்ட் இந்த டைமுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே இரவு நேரத்தில் இந்த டைமுக்கு கரண்ட் வெட்டுவாங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு கரண்ட் வெட்டுவாங்கன்னு சொல்லி கரண்டை வெட்டி பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்து அப்படி பல சிக்கலெல்லாம் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருந்துச்சு. அதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம். அதனால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இந்த மாதிரி நிலைமைகள் போய்கொண்டிருக்குது. இப்போ ஒரு சின்ன கேள்வியோடு ஒருத்தர் கேட்டிருந்தார். என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கு தானே, இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பொதுவான வேட்பாளர் இருக்கிறாங்கன்னு இருந்து இதில் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வெல்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது. இப்போ பேர் அறிவிக்க போகிறாங்க, யார் ஜனாதிபதி என்ற பேர் அறிவிக்க போகிறாங்க. அப்படி அறிவிக்கிறதுக்கு இடையில் அவர் மண்டையை போட்டாருன்னு வைங்க, விளைஞ்சா, அதாவது தேர்தல்களில் மக்கள் வாக்கு போட்டு அதிகமான வாக்குகளை பெற்று இவர் தான் ஜனாதிபதி என்ற பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, இவர் தான் தீர்மானம் பண்ணியாச்சு, இவர் தான் ஜனாதிபதி தீர்மானம் பண்ணியாச்சு. இதை அறிவிக்கிறதுக்கு முன்னால், இந்த விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் அதே மாதிரி பெஃபரல் இவங்கெல்லாம் டீம் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் அவர் மண்டை போட்டாங்கன்னு. இப்போ சாதாரணமாக நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் வயசாளிகளும் இருக்கிறாங்களே, சாவுன்றது எப்போ வரும்ன்றது தெரியாது. அப்படி ஒரு வேலை செத்துட்டாங்கன்னு வைங்க, ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, இதில் அதிகமான வாக்குகளை பெற்று இவர் ஜனாதிபதினு அறிவிக்க போகிறாங்க. இந்த அறிவிக்கிறதுக்கு முன்னால் இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், யார் ஜனாதிபதி ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தான் எல்லாருக்கும். இதை ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தார், இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் உங்களுக்கு தாரன். இது வந்துட்டு 1991ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு அரசியல் யாப்பில் 15வது சட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அப்படி ஒன்று நடந்தால் மறுபடியும் ஒரு தேர்தல் வைக்க வேண்டி வரும், மறுபடியும் வாக்கெடுப்பு எடுத்து அதுக்கு பிறகு அந்த இருக்கக்கூடியவங்க, அந்த செத்து போனவர் போயிட்டாரே, மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாரை ஜனாதிபதியாக தேர்வு செய்கிறாங்களோ அவர்கள் தான் ஜனாதிபதி ஆகுவார்களோ தவிர அந்த போடப்பட்ட எலெக்ஷனை வச்சு என்ன செய்ய மாட்டாது, ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட மாட்டாது. இது ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம். இதை கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா? சரி, இது மக்கள் பார்வைக்காக. நேற்று நான் வீடியோ போடலை, ஏன் வீடியோ போடலைன்னு கேட்டிருந்தாங்க. வீட்டில் கொஞ்சம் சுகம் இல்லை, அதனால தான்
நான் நேற்று வீடியோ போடல. எனவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய காணொலிகள் நான் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். சைனிங் ஆஃப்.